ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்வு. சென்னையில் சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 1,08,400 ரூபாய்க்கு விற்பனை. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் அதிரடியாக உயர்ந்தது. ஒரே நாளில் கிலோவுக்கு 10,000 ரூபாய் உயர்ந்து 2,55,000 ரூபாய்க்கு விற்பனை. வடமேற்கு வங்கக்கடலில் உருவானது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2-3 நாட்களில் மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பிரதமர் மோடி முன்னிலையில் டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் ஜப்பான் பிரதமர் சனாயே தக்காய்ச்சிக்கு அரசு முறைப்படி சிறப்பான வரவேற்பு. இரு நாட்டு பிரதமர்களும் தங்களது அமைச்சர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளை ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து வைத்து மகிழ்ச்சி. டெல்லியில் பிரதமர் மோடி ஜப்பான் பிரதமர் தக்காய்ச்சி சந்தித்து பேச்சு. வர்த்தகம், தொழில், பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் இரு நாட்டு பங்களிப்பு குறித்து கலந்துரையாடல். ஜப்பானின் முதலீடும் இந்தியாவின் வேகமும் இணையும் போது உலக நாடுகள் பலன் பெறும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை. உலகில் அதிவேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்வதாகவும் பெருமிதம். இந்தியா ஜப்பான் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. இந்தியாவில் உள்ள ஜப்பான் நிறுவனங்களை இரட்டிப்பாக்குவது மற்றும் AI தொழில்நுட்பத்தில் இணைந்து பணியாற்ற இலக்கு. தாவேகா ஆட்சியில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதாக குற்றஞ்சாட்டி உயர்நீதிமன்றத்தில் மனு. வழக்கறிஞர் நியமனத்தில் அமைச்சர் ஆனந்த் முறைகேட்டில் ஈடுபட்டதாக மனுவில் தாவேகா வழக்கறிஞர் ஞான சௌத்ரி புகார். காங்கிரஸ் கட்சி அளித்த பட்டியலின் அடிப்படையில் அரசு வழக்கறிஞர்கள் நியமனம் செய்யப்படுவதாக எழுந்த புகார். அரசு நேர்மையாக நடந்து கொள்ளும் என்று நீதிமன்றம் நம்புவதாக கூறி வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. சட்டப்பேரவையில் விரைவில் தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட் குறித்து துறை வாரியாக விவாதிக்கும் முதலமைச்சர் விஜய். முதல் நாளில் உணவு, கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை. தாவேகா ஆட்சியை கவிழ்க்கும் முயற்சியாக ஊத்தங்கரை MLA இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்ட 4 பேரின் பெயர்கள் FIR-இல் சேர்ப்பு. தாவேகா ஆட்சி கவிழ்ப்பு சதி குதிரை பேர வழக்கில் மேலும் 6 பேரை கைது செய்தனர் போலீசார். சென்னையை சேர்ந்த செல்வன், ஸ்ரீனிவாசன், ராஜேஷ், கரூரை சேர்ந்த அதிபன் ரமேஷ், கார்த்திக், நாமக்கலை சேர்ந்த அசோக்குமார் என்பவர் கைது. $35 கோடி டீலிங்கிற்கு ஒத்துக்கொண்டால் நரேஷ், கிருஷ்ணன், அசோக் மூவரும் உங்களை வந்து சந்திப்பார்கள் என்று தாவேகா MLA இளையராஜாவிடம் திருநாவுக்கரசு பேச்சு. ஒத்துழைக்கவில்லை என்றால் குடும்பமே உயிருடன் நடமாட முடியாது என மிரட்டல் விடுத்ததாக FIR. "30 நாட்களில் தாவேகா ஆட்சி கவிழும் என்று திமுக தலைவர் MK ஸ்டாலின் எந்த நம்பிக்கையில் பேசினார் என்று அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. MLA-க்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்ற நம்பிக்கையிலேயே பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டு. 30 நாள் இந்த அரசு தாங்காதுன்னு ஒரு கல்யாண வீட்டுல பேசுறாருன்னா 30 நாள் ஸ்டாலின் மாபெரும் தலைவர் ஆயிட்டாரா? அப்படிலாம் இல்ல 30 நாள் என்ன சாதிச்சாரு? 5 வருஷமா நீங்க முதல்வராக இருந்தா ஒன்னும் சாதிக்கல. இந்த 30 வருஷமா என்ன மாபெரும் தலைவராகி நீங்க வந்து மக்களோட நன்மதிப்பு பெற்றீங்க? ஒன்னும் இல்ல. அப்ப நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் 40 கோடி 50 கோடி குடிச்சு வாங்குறதுக்கு தயாராயிட்டீங்க. அதனால 30 நாள் இந்த ஆட்சியை அகற்றிடுவோம்னு சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்குன்னா பணம் தானே. இந்த பணத்தை வச்சு தானே 40 கோடி 50 கோடி வச்சா நீங்க யார் வேணாலும் வாங்கிடலாமா? நீங்க அதன் விளைவு தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. தாவேகா MLA-க்களிடம் திமுகவினர் பேரம் பேசியதற்கான ஆதாரங்கள் இருப்பதால் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விளக்கம்.
குதிரை பேரத்தில் தாவேக ஈடுபட்டதாக குற்றம் சாட்டுவோர் அதற்கான ஆதாரத்தை வெளியிட தைரியம் இருக்கிறதா என்றும் கேள்வி. திமுகவும் திமுக சார்ந்த நபர்களும் இன்னைக்கு மிரட்டுறதுனால தான் இந்த புகாரே ஆயிருக்கு. அவர்கள் சார்ந்த நபர்கள் இப்ப மிரட்டப்பட்டு இன்னும் கடுமையாக ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு மிரட்டி பல பேரை பற்றி சந்திச்சிருக்காங்க. சோ எங்கெங்கெல்லாம் ஆதாரம் இருக்கோ, யார் யாரெல்லாம் ஆதாரம் இருக்கோ அவங்க ஆதாரப்பூர்வமாக புகார் அளிச்சுட்டு வர்றாங்க. பாப்போம் இன்னும் எத்தனை முன்னாள் திமுக அமைச்சர்கள் ஸ்டாலின் தூண்டுதலின் பேர்ல இல்ல உதயநிதி தூண்டுதலின் பேர்ல இந்த மாதிரியான வேலைகளை செய்யறாங்களோ அவங்க எல்லாம் சிக்கி சட்டப்பூர்வமான தண்டனையை எதிர்கொள்ளும். திமுக அதிமுகவுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினால் மு.க. ஸ்டாலினும் இபிஎஸும் அவரவர் கட்சிகளில் இருந்து விலக வேண்டும். அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் மீண்டும் வலியுறுத்தல். இவங்க ரெண்டு பேரும் அந்த கட்சிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் முதல்ல திரு ஸ்டாலின் அவரோட கட்சியிலிருந்து விலகினாலே அந்த கட்சிக்கு ஓரளவு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். எடப்பாடி அந்த கட்சியிலிருந்து விலகினாலே இந்த கட்சியை ஓரளவாவது காப்பாற்ற முடியும். அவங்க அந்த கட்சிக்கு கடைசி ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சாங்கன்னா, அந்த கட்சியை காப்பாற்ற நினைச்சாங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் குடும்பமும் அங்கிருந்து விலக வேண்டும். திரு எடப்பாடியும் அவர்கள் குடும்பமும் விலகினாலே அந்த கட்சிக்கு ஏதாவது நல்லது செய்ய முடியும். கொல்லைப்புறமாக ஆட்சியை பிடிப்பது திமுகவுக்கு எப்போதுமே பிடிக்காது என்று முன்னாள் அமைச்சர் ரகுபதி பேச்சு. அதிமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்கும் எண்ணம் திமுகவுக்கு துளி கூட கிடையாது என்றும் விளக்கம். நான் சொல்றேன், நாங்கள் அன்னைக்கும் எந்த குதிரை பேரத்திலும் ஈடுபடல, இன்னைக்கு எந்த குதிரை பேரத்திலும் ஈடுபடவில்லை. அதை எங்கள் தலைவர் எந்த காலத்திலும் அனுமதிக்கவில்லை. அதிமுகவோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒரு சிறு துளி கூட, ஒரு புள்ளி கூட எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கிடையாது. முதலமைச்சர் விஜய் கரூருக்கு செல்வதற்கு முன்பாக செந்தில் பாலாஜியை கைது செய்ய முயற்சி என்று குற்றச்சாட்டு. குதிரை பேர வழக்கில் வேண்டுமென்றே சிக்க வைக்க சதி நடப்பதாகவும் முன்னாள் அமைச்சர் ரகுபதி புகார். திருநாவுக்கரசு தந்த வாக்குமூலம் என்கின்ற அடிப்படையில், ஏன்னா அவங்க எப்படி வாக்குமூலம் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியும், அடுத்தொரு நபரை கை காண்பித்து அவரிடமிருந்து இன்றைக்கு செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான கார்த்திக் போன்றவர்கள் மீது இன்றைக்கு தொடர்ந்து அந்த அம்பு பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் விஜய் கரூருக்கு போவதற்கு முன்னால் செந்தில் பாலாஜியை கைது செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்கின்ற அவர் போட்ட ஒரு சபதமாக இருக்கலாம் என்றுதான் இன்றைக்கு என்ன தோன்றுகிறது. ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட்ட திமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மீண்டும் ஆட்சியில் அமர துடிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றச்சாட்டு. விரைவில் தேர்தல் வரும் என்று மு.க. ஸ்டாலின் கூறியதற்கான பின்னணி தற்போதுதான் புரிவதாகவும் சாடல். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட திமுக ஆட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருப்பதை அவர்களால் ஏற்க முடியவில்லை. ஆகவே எப்படியாவது இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், தாங்கள் எப்படியாவது மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற முறையில் தான் இத்தகைய முயற்சிகள் நடைபெற்றிருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாட்டில் தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக தலைமை தேர்தல் ஆணையத்தில் அதிமுக குற்றச்சாட்டு. அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மனு. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி அங்கு தேர்தல் நடத்தக்கூடாதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம், ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்கோம். நாட் டு நோட்டிஃபை த எலெக்ஷன் ஆர் கண்டக்டிங் த எலெக்ஷன் இன் 6 தொகுதிகளில், அந்த சம்பந்தப்பட்ட 6 தொகுதியில். தாவேக முன்னணி தலைவர்கள் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தனர் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர் மற்றும் எம்.ஆர். விஜயபாஸ்கர். திருச்சி எஸ். வளர்மதி மற்றும் திருப்பூர் எம்.எஸ்.எம். ஆனந்தனும் ஆதரவாளர்களுடன் ஐக்கியமானார். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியும் அவரது மகன் மிதுன் மட்டுமே தற்போது எஞ்சியிருப்பதாக அமைச்சர் ஆதவர்ஜுனா விமர்சனம். திமுகவில் உதயநிதியை கொண்டு வந்ததை போன்று அதிமுகவில் மிதுனை கொண்டுவர முயல்வதாகவும் குற்றச்சாட்டு. திரு இபிஎஸ் அவருடைய அதிமுக
வேலை செய்யறதுக்கு ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு நிர்வாகி இருக்க மாட்டாங்க. அவருடைய மகனும் திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் மட்டும்தான் கட்சியில் இருப்பாங்க. இன்னொரு 5 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தேர்தல் வேலை செய்யவே தெரியாது, அவங்களை விட்டுருவோம். இப்பயே தீர்மானம் போடுறாங்களாம், திரு மிதுன் அவர்கள் கட்சியை வழி நடத்தணும், இளைஞர் அணி தலைவர் ஆகணும். அதுல அவர் சொல்றாரு, அன்னைக்கு பேட்டி எடுக்கும்போது சொல்றாரு இபிஎஸ் அவர்கள், என்னுடைய மகன் ஒன்லி உறுப்பினர் தான், அரசியல் ஆசைனா எதுக்கு நீங்க உறுப்பினரா வச்சுக்கிறீங்க? எதுக்கு தெரியுமா? திரு உதயநிதி அவர் சொன்னாருங்களே, என் மகன் 25 வருஷமா உறுப்பினரா இருந்தாரு, அதனால டக்கு நான் இளைஞர் தலைவர் ஆகிட்டேன், அதனால சட்டமன்ற உறுப்பினர் ஆகிட்டேன், அதனால துணை முதலமைச்சர் ஆகிட்டேன். இதே கதை தான் அடுத்து இபிஎஸ் அவர்கள் ஃபாலோ பண்ண போறாங்க. கரூரில் தேர்தல் பரப்புரையின் போது காவல்துறையை வைத்து தவைக்காவினரை கொன்றது திமுக என்று அமைச்சர் ஆதவர்ஜுனா குற்றச்சாட்டு. 41 பேரை கொன்றது தொடர்பான கணக்கு வழக்கை தீர்க்காமல் ஓய மாட்டோம் என்றும் உறுதி. கரூர் ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு, அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். இதே மண்டலத்தில் சொன்னோம், எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று குவிச்சீங்களா, அதற்கான பதில் ஒரு நேரத்தில் நடக்கும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யும். தவேகாவுடன் கூட்டணி வைக்குமாறு தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடி பழனிசாமியை கேட்டுக் கொண்டதாக சி. விஜயபாஸ்கர் பேச்சு. இயற்கைக்கு முரணாக திமுகவுடன் கூட்டு சேர முயன்றதை ஏற்க முடியவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தேர்தலுக்கு முன்னதாகவே எங்கள் தலைமையிடம் கடுமையாக வலியுறுத்தினோம். தமிழக வெற்றிக் கழகத்தோடு நாம் கூட்டணி வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தினோம். தலைமை செவிமடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னரும் மக்கள் ஏகோபித்த ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அதனால் நாம் தமிழக வெற்றிக் கழகத்துடைய அரசிற்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினோம். அதையும் செவிமடுக்கவில்லை. ஆனால் இதை செவிமடுக்காத அந்த தலைமை, தனிப்பட்ட ஒருவர், இயற்கைக்கு முரணாக எந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரோ அந்த தீய சக்தியோடு கூட்டு வைத்து ஆட்சி அமைக்க முயன்றதிலே எங்களுக்கு உடன்பாடு இல்லை. வடக்கில் பாஜக பயன்படுத்தி வந்ததை போன்ற வாஷிங் மெஷின் தமிழ்நாட்டிற்கும் அறிமுகமாகி இருப்பதாக திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி பதிவு. புது தமிழ்நாடு மாடல் மெஷின் குட்கா கரைகளை கூட நீக்கும் என்றும் விமர்சனம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தந்தை மற்றும் 5 வயது குழந்தை கொடூர கொலை. பைக்கில் சென்றவர்களை காரால் இடித்து தள்ளிவிட்டு தலையை துண்டித்து கொன்ற பயங்கரம். தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாக வசதிகளுக்காக மேலும் 5 மாவட்டங்கள் உருவாக்கம். காஞ்சிபுரம், நெல்லை, திருவண்ணாமலை மாவட்டங்களை பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம். தவேகாவில் புதிதாக உருவாக்கப்பட்ட 5 மாவட்டங்களில் எம்எல்ஏக்கள் 4 பேருக்கு மாவட்ட செயலாளர் பதவி. கட்சியில் உயர் பதவி கேட்டு எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி வந்த நிலையில் தலைமை நடவடிக்கை. கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி. வரும் 10ஆம் தேதி முதலமைச்சர் விஜய் நேரில் பணி ஆணைகளை வழங்க உள்ளதாக தகவல். வடமாநிலங்களில் காலியாக உள்ள 3 தொகுதிகளுக்கு வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிப்பு. தமிழகத்தில் 7 தொகுதிகள் காலியானதாக அறிவித்த நிலையில் அது குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை. அதிமுக மகளிரணி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்படாததால் இபிஎஸ் கொடுத்த பதவிகளை வேண்டாம் என்று துறந்தோம். அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக என்றும் தொடர்வோம் என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி விளக்கம். உறுப்பினர் தொடர்ந்து சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். அதுல அந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு எப்பவுமே வலதுமை கூப்பிடுவாங்க. இந்த தடவை எங்களுக்கு தகவல் சொல்ல, அதே போல நாங்கள் அப்போ அதுக்கு முன்னத்தினாலே நாங்கள் கடிதம் கொடுத்துட்டோம். நாங்கள் இந்த பதவி வேண்டாம் திரும்ப கொடுக்கணும்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டோம். அதனால கூட கூப்பிடாம இருந்தார். மேகதாது அணை திட்டத்தை கண்டித்து பாமக தலைவர் அன்புமணி 2வது நாளாக விழிப்புணர்வு நடைபயணம். காவிரி விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸ் முதலமைச்சர் சிவக்குமார் பொய் பேசுவதாகவும் குற்றச்சாட்டு. 5 டிஎம்சி தேவைக்கு எதுக்கு 70 டிஎம்சி அணையை நீங்க கட்டுறீங்க? அதுவும் டி.கே. சிவகுமார் முதலமைச்சர் பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார்.
இது வேதனையா இருக்கு. ஒரு முதலமைச்சர் வந்து பொய்ய சொல்றது. 70 டிஎம்சி டேமை கட்டிட்டு நாங்க ஒரு பக்கெட் தண்ணி கூட நாங்க பாசனத்துக்கு நாங்க பயன்படுத்த மாட்டோம். யாரை நம்ப சொல்றீங்க நீங்க? கடந்த காலத்துல ஒரு முறையாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு, நடுவர் மன்றம் தீர்ப்பு, அக்ரிமெண்ட்ஸ், கடந்த கால ஒப்பந்தம் ஏதாவது ஒண்ணு நீங்க மதிச்சிருக்கீங்களா? இல்லையே. ஜூலை 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் வி த லீடர்ஸ் அமைப்பின் முதல் மாநில மாநாடு. மாநிலம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் கலந்து கொள்ள உள்ளதாக அண்ணாமலை அறிவிப்பு. வருகின்ற 12ஆம் தேதி, ஜூலை 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு பொள்ளாச்சியில நம்முடைய வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய முதல் மாநாடு நடக்க இருக்குது. பொள்ளாச்சியில முதல் மாநாடு வைத்திருக்கிறோம். 26ஆம் தேதி ஜூலை திருச்செந்தூர்ல இருக்கு, தமிழகம் முழுவதும் இருக்குது. ஆனால் இருந்து முதல் மாநாடு இந்த மண்ணில் பொள்ளாச்சி மண்ணில் வைக்க வேண்டும் என்பதற்காக முதல் மாநாடு 12ஆம் தேதி இருக்கிறது. அன்னைக்கு நிறைய சொந்தங்களை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மணமகை மன்றங்களில் அரசியல் கட்சியினர், யூடியூபர்கள் அத்துமீறி உள்ளே நுழைய இடைக்கால தடை விதிப்பு. ஆளுங்கட்சியினர் உள்ளே புகுந்து அராஜகம் செய்வதாக தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பொங்கல் பண்டிகைக்கு விலையில்லா வேட்டி சேலை வழங்கும் திட்டம் தொடரும் என்று தவிக அரசு உறுதி. அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக வேட்டி சேலைகளை உற்பத்தி செய்ய முன்பணமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு உத்தரவு. தமிழ்நாட்டில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் துணை மருத்துவ படிப்புகளுக்கு முதன்முறையாக கல்வி கட்டணம் நிர்ணயம். அரசு நிர்ணயம் செய்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூலிக்கும் கல்வி நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. பெங்களூருவில் கல்குவாரியில் ராட்சத பாறை சரிந்து விழுந்ததில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. மேலும் பலர் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு. இமாச்சலின் மணாலியில் கட்டுமான பணியில் இருந்த பாலத்தின் கம்பியில் சிக்கி அந்தரத்தில் தொங்கிய ஸ்கார்பியோ கார். சுற்றுலா பயணி உயிரிழந்த நிலையில் காரை மீட்கும் பணிகள் மும்முரம்.